ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. ரொம்ப சைட்வேஸாக தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ நிஃப்டி இப்போ சார்ட் பார்த்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட்டு. ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண நான் டைரக்ஷனல் ட்ரேடு எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம குரூப்லேயும் வந்து நம்ம லைவாக அப்டேட் பண்ணிட்டே வந்தோம். என்ன ட்ரேட் எடுத்தோம், அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைவாக போட்டே வந்தோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து நான் டைரக்ஷனலாக இருக்கு. இப்போ இங்கேருந்து ஏதாவது டைரக்ஷன் மாறுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேஷனை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம். இப்போ நான் சில வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம குரூப்லேயே வந்து போட்டிருப்பேன். ஸோ அடிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கு. வியூ வந்து சைட்வேஸு, இன்னைக்கு வந்து சைட்வேஸாக தான் இருக்கும். அப்படி புல்லிஷாக மாறினா ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் ஓவர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் வந்து நம்ம பார்த்தாலே போதும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக் மார்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கில் போயிட்டு இங்கே சார்ட்ஸ்ன்னு இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மல்டி ஸ்ட்ரைக் ஓஏ சார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எப்படி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நிஃப்டி வந்து பாருங்கள் நேற்று ஓப்பன் ஆகும்போது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, ஓப்பன் ஆகும்போது 23,467 இருந்தது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா 23,339 இருந்தது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 23,300 ஸ்ட்ரைக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 23,300 காலி எடுத்திருக்கேன், 23,300 புட்டி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது வந்து 200 காலு, 200 புட்டு. ஸோ அதுக்கப்புறம் 400 காலு, 400 புட்டு. ஸோ இந்த 3 ஸ்ட்ரைக்கை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அடிஷ்னலாக 500 காலு, 500 புட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு நான் டைரக்ஷனல் ட்ரேட் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் கவனிக்க அப்படின்னா எய்தர் வந்து அது கீழே பிரேக் அவுட் ஆகுதா இல்லை மேலே பிரேக் அவுட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த குரூப் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து இங்கே லோட் ஆயிடும். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன சொன்னேன்னா காலையில் இந்த இடத்துல இவ்வளோ இந்த இடத்துல இவ்வளோ இப்படி லோ வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேல ஒரு ஸ்விங்கி வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஸ்விங்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்கு. இப்போ நம்ம பண்ணுறதுனால நான் டைரக்ஷனல் ட்ரேடு அப்படின்னால இப்போ இந்த ஸ்விங் நமக்கு பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டி இந்த ஸ்விங் பிரேக் ஆகும்போது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது பண்ணணுமா வேண்டாமா, நம்ம எப்படி முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிறது எப்படி அப்படின்னா இந்த சார்ட் வச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ நான் வந்து 300 கால் 300 புட்டு போடுறேன். ஸோ நேற்று ஸ்டார்டிங் ஓப்பனிங்லேருந்து பாருங்க. இப்போ நான் கர்சர் வச்சு மூவ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஓப்பன்லேருந்தே பார்த்தீங்கன்னா புட்டோட அடிஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது 300ல். ஸோ வந்து 9:25 பார்த்தீங்கன்னா தெரியும் 23,300 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5.3 லேக்ஸும் 23,300 கால் பார்த்தீங்கன்னா 3 லேக்ஸும் இருக்குது. ஸோ காலோட புட் அடிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து புட் ரேட்டிங் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து இது வந்து மேலே தான் போகும் அப்படின்றது ஒரு இண்டிகேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இதோட லோயர் ஸ்ட்ரைக்கு 23,200. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலும் புட்டு தான் அடிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லோ வந்து ஹோல்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து நம்ம குரூப்ல வந்து போட்டிருக்கோம். இந்த இந்த சைடில் அடிஷன் இருக்கு. அந்த அடிஷன் இருக்கனால அந்த லெவல் வந்து நமக்கு ஹோல்ட் ஆகும். ஸோ ஃபர்தராக வந்து இப்போ என்னன்னா நமக்கு இந்த லோ வந்து ஹோல்ட் ஆகும் தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து என்னன்னா இந்த ஹையை வந்து பிரேக் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்யூஸாக வந்து இப்போ வந்து என்ன என்ன நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோவில் இருந்து இங்கே பவுன்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ 23,400 23,500 நம்ம வாட்ச் பண்ணணும். இப்போ நான் 400 கால் எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேயும் பாருங்க புட் அடிஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 300 வந்து ஸ்ட்ராங் பேஸாக இருக்கு. அடுத்தது வந்து 400ம் புட் அடிஷன் இருக்கு. ஸோ அப்படின்னா மீனிங் என்ன நம்ம எப்படி மீன் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ 300லேருந்து 400 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓகே 500 வரைக்கும் போகும் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து 500 பிரீச் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா 500 ஸ்ட்ரைக் எடுக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால புட் அடிஷன் வந்து மாற்றி மாற்றி நடந்திருக்கு. ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அடிஷனோட கேப் வந்து பெருசாக இல்லை. ஸோ வேறஸ் வந்து 23,400 ஸ்ட்ரைக் எடுத்தோம்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஹியூஜாக இருக்குது இல்லைங்களா? ஸோ வந்து புட் அடிஷன் பார்த்தீங்கன்னா 37 லேக்ஸ் இருக்குது, கால் அடிஷன் பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வரல, 23,500 வரல. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த 23,500 தான் சீலிங்காக இருக்கும், அதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை தாண்டி மார்க்கெட் வந்து அந்த அந்த டேட்டுக்கு வந்து போகாது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து 23,480 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் பையர்ஸுக்கு வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஆனால் கன்யூஸாக வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் பையிங் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆனால் இதை வந்து லெவல்ஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ எங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது, எங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது க்ளீனாக தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், இந்த 23,500 காலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் வந்து ரொம்ப நேரமாக தான் இருந்துச்சு. ஸோ க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா புட் அடிஷன் வந்து மறுபடியும் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா மண்டே எக்ஸ்பெக்டேஷன் வந்து சின்ன கேப் அப் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டோட அனலைஸ் வந்து எங்கேருந்து எங்கே போகும், அதாவது நிஃப்டி வந்து கீழேருந்து மேலே போகுமா இல்லை மேலேருந்து கீழே வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ மறுபடியும் கிளியராக சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆட் குரூப் போய்க்கோங்க. இதில் போயிட்டு மார்க்கெட் எந்த இடத்துல வந்து அந்த டேட்டுக்கு ட்ரேட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு மேலில் வந்து இன்னொரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. இப்போ 3 லெவல் எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி. இந்த 3 லெவலில் வந்து எந்த இடத்துக்கு இப்போ வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது 23,400 ஓப்பன் ஆகிட்டு 300 போச்சுன்னா அந்த 300 ஸ்ட்ரைக் இல்லாட்டி 200 ஸ்ட்ரைக் செக் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து கால் அடிஷன் அதிகமாக இருக்கா, புட் அடிஷன் அதிகமாக இருக்கான்னு பாருங்க. இப்போ புட் அடிஷன் அதிகமாச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே பவுன்ஸ் ஆகும். ஸோ இதே அந்த இடத்துல கால் அடிஷன் அதிகமாச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வர சான்ஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து 2-3 நாளாக வந்து குரூப்பில் போட்டுருவோம். எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா புட் அடிஷன் மட்டும்தான் இருந்தது. ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் நிற்கிது, கீழே வந்து பெருசாக பிரேக் அவுட் ஆகல, மேலேயும் வந்து பெருசாக போகல. ஓவராலாக எல்லா அடிஷனையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து 3 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். இந்த 3 ஸ்ட்ரைக்லேயுமே பார்த்தீங்கன்னா புட்டோட அடிஷன் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த இந்த இடத்துலேருந்து பாருங்கள், இப்போ காலையில் வந்து 10:15 வந்து பாருங்கள், 10:15 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா புட் அடிஷன் தான் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து மேலே மூவ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான அனாலிசிஸ் வச்சு நம்ம வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேலும் இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட குரூப்பில் வந்து என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ வெபினார்ஸ் கூட காண்டாக்ட் பண்ணோம், அதில் வந்து இன்னும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்குங்கிற ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்மளோட ஓன் ஆப்பே வந்து இதில் வந்து டெவலப் பண்ணுறா இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் இல்லாமல் எவ்ரி மினிட் எவ்ரி 3 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றத பார்க்குற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வேணுன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து இனிஷியலாக வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறது தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் யூஸராக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.